Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். என்ன நடக்குது சார்? இந்தியா முதல்ல ராணுவ பக்கம் போல சொல்லி போனாங்க. பாருங்க, இந்த தீவிரவாதிகளை நீங்க இது பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க, இதை வச்சுட்டு உங்க பாலிசி நடத்தாதீங்க, இதை பண்ணீங்கன்னா நாங்க அதை விட மாட்டோம். அதை தவிர்த்து அவர்கள் அமைச்சர், அவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா முஷிப் சொல்ற மாதிரி என்னன்னா, இவர்கள்லாம் எங்க ராணுவ வீரர்கள் தான். ஒரு ராணுவ வீரர்கள் யார் ராணுவத்தில் இருக்கிறார்கள், இரண்டாவது எங்களுக்கு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்றால் இவர்கள் தான். இங்கதான் ஒரு டேஞ்சர் ஆரம்பிக்குது. என்னன்னா, துருக்கி இருந்து இவங்க சப்போர்ட்ல வந்துட்டாங்க. ஏன்னா துருக்கி தலைவர் பாருங்க, அவரும் ஒரு எர்தோகான் பேரு, அவர் இஸ்லாம் பேர்ல ஆட்சி நடத்த பாக்குறாரு. ஆனா துருக்கி ஒரு மாடர்ன் ஸ்டேட்டா இருந்துச்சு. இப்ப துருக்கிக்கு பாருங்க பல இந்தியா இவங்க டூரிஸ்ட் போயிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்படுது என்னன்னா 2.5-3 லட்சம் பேர் போறாங்க துருக்கிக்கு இதனால வருமானம் அதிகமா இருக்குது. இதை கேட்ட பிறகு பயின்ட மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குவன். வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாதி முகாம்களை அழிக்கும் நோக்கில் இந்திய ராணுவம் துல்லியமா செயல்பட்டு இந்திய வான்படையை பயங்கரமா தாக்கி தீவிரவாத முகாம்களை 9 இடங்களை அழித்துழிச்சாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நம்ம ராணுவத்துக்குமே கிடையே கிட்டத்தட்ட ஒரு போட்டியெல்லாம் உருவாகி இருந்தது. பல ஏவுகணை தாக்குதலையும் தொடுத்திருந்தாங்க. அதை வான்வெளியிலேயே ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கினாங்க. இந்தியாவினுடைய முப்படைகளுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். என்ன நடக்குது சார்? முதல்ல நம்ம ராணுவத்துக்கு என்ன உத்தரவுன்னா, எங்கெல்லாம் தீவிரவாதிகள் முகாம் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா இது பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு முதல் உத்தரவு. அது பிறகு இந்தியா தரவில் கூறப்பட்டது என்னன்னா, ஏப்ரல் 22 நீங்கள் கூறினது போல பஹல்காமில் நடந்த 25 இந்துக்களின் படுகொலை, 26 இந்து ஆண்களின் படுகொலை. அது என்ன, அவங்க ஒய்ஃபு முன்னாடி நடந்த சம்பவம். சொல்லி அடிச்சாங்க, நீங்க இந்துக்கள் சொல்லி நாங்க அடிக்கிறோம், இதை போய் மோதிட்ட சொல்லுன்னு வேற சொன்னாங்க. அந்த சம்பவத்துல அதுல தீவிரவாதிகள் யார் யார் அது பின்னாடி இருக்காங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, லஷ்கர் இ தைபா, ஜெய்ஷ்-இ முகமது, இந்த மாதிரி போல குரூப்ஸ் தான் இது பின்னாடி இருக்கான்னு தெரிந்த பிறகு உத்தரவு தரப்பட்டது. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை குறிக்கப்பட்டது. அதாவது நான் சொல்வது 7ஆம் தேதி, ஏப்ரல் 7 இந்த அடி ஆரம்பிச்சது, இரவு 12 மணிக்கு மேல. அப்போ இந்தியா சொன்னது என்னன்னா, இங்க பாருங்க, தீவிரவாதிகளை ஒண்டிதான் நாங்கள் தாக்குகிறோம், தீவிரவாதியின் முகாமை தாக்குகிறோம், பாகிஸ்தானின் ராணுவ எதையுமே நாங்கள் தாக்கவில்லை, நோ ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸ், ஒன்லி டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு இந்த சேதம், தன்னோட தீவிரவாதிகள் சேதம் ஏற்பட்ட பிறகு 8ஆம் தேதி நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க நம்மளை தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுல இருந்து தொடர்ந்து 8, 9, 10 இன்று நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க திருப்பி முதல்ல நம்ம ராணுவ முகாம்களை டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சிவிலியன் ஏரியாஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க. எது இந்தியா செய்யவில்லை. இந்தியா முதல்ல ராணுவ பக்கம் போல சொல்லி போனாங்க. பாருங்க, எங்களுக்கு தீவிரவாதிகள் அமைப்பை நாங்க பல முறை உங்களுக்கு சொன்னோம், இந்த தீவிரவாதிகளை நீங்க இது பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க, இதை வச்சுட்டு உங்க பாலிசி நடத்தாதீங்க, இதை பண்ணீங்கன்னா நாங்க அதை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இது பாலாகோட்ல 2019 சொன்ன பாடத்தை திருப்பி படிக்கிற மாதிரி தான் அன்னைக்கு நடந்தது. நான் சொல்வது மே மாதம் 7ஆம் தேதி. ஆனா பாகிஸ்தானுக்கு தாங்க முடியல. நாங்க வளர்த்த தீவிரவாதிகளை இப்படி நீங்க அடிச்சீங்கன்னா, இந்த தீவிரவாதிகள் எங்களை நம்பிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து அவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா முஷிப் சொல்ற மாதிரி என்னன்னா, இவர்கள்லாம் எங்க ராணுவ வீரர்கள் தான். ஒரு ராணுவ வீரர்கள் யார் ராணுவத்தில் இருக்கிறார்கள், இரண்டாவது எங்களுக்கு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்றால் இவர்கள் தான். அப்போ பள்ளியில் எத்தனை பள்ளிகள் இருக்கிறதோ பாகிஸ்தானில், அந்த பள்ளியில், அதாவது மாஸ்கோட அட்டாச்சு
பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதைதான் அவர்கள் மத்ராசா என்று சொல்கிறார்கள். பள்ளியில் கூடவே ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் அது பள்ளி பின்னாடியோ முன்னாடியோ இந்த மத்ராசாவில் தான் இவர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. என்ன பயிற்சி? தீவிரவாதத்தில் பயிற்சி. துப்பாக்கி எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், பாம் எப்படி வைக்க வேண்டும். அண்ட் அவர்களுக்கு இந்த பயிற்சி தரும் பொழுது அவர்கள் ஏன்னா அவர்கள்லாம் சிறு பிள்ளைகள், 12 வயசு 13 வயசுல பிடிச்சிக்கிறாங்க. அவர்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. என்ன, நீங்க இந்துக்களுக்கு எதிர்த்து பண்ணணும், பாகிஸ்தான் இந்தியாவும் தனித்தனி. அதைத்தான் அந்த ராணுவ தளபதி ஆசிப் முன்சிர் சொன்னாரு, இந்தியா வேற பாகிஸ்தான் வேற, இந்துக்களும் பாகிஸ்தான் ஒன்னா. அதாவது இதை சொல்லித்தான் 1947 இந்தியாவை பிரிச்சாங்க. பாகிஸ்தான் இந்தியான்னு ரெண்டாக்கினாங்க. இதை சொல்லித்தான். அதே மாதிரி திருப்பி சொல்லி அவர்கள் மீது காஷ்மீர்ல இது நடக்கிறது அது நடக்கிறது இது செய்யணும். என்னன்னா இப்ப திருப்பி நான் 7 சம்பவத்துக்கு வர, என்ன நம்ம அடிச்சது அவங்கள அடிச்சிட்டோம். அதுல பெரிய அளவுல பாத்தீங்கன்னா பஹல்பூர்னு ஒரு இடம் இருக்கு. பாவல்பூர், அங்கதான் ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. அங்கதான் அசத் மசூர்ங்கிறவர் தலைவர் இருக்கிறாரு. யாரு இந்தியாவில முதலில் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார், ஜம்மு சிறையில். ஐசி 814 இது நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டது. தீவிரவாதிகள் கடத்தி சென்று இவரை விடுவீங்கள் என்று கோரிக்கை வைத்து இவர் விடுவிக்கப்பட்டார். காண்டார் ஏர்போர்ட்டில் இவரை விடுவிச்சாங்க. அவர் தான் போய் ஜெய்ஷ் இ முகமது ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய இது பண்ணினாரு. 7ஆம் தேதி தாக்குதல்ல பாருங்க, அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு இந்த ஏப்ரல் 22 பிறகு இந்தியா ஏதாவது செய்யும் சொல்லி பாகிஸ்தானின் ராணுவம் அவரை வேற எங்க அனுப்பிச்சிருச்சு. இது சொல்லப்படுறது அவர் ஒருவேளை அவரோட எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு, அவர் வேற ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க. அதனால தாக்குதல் நடந்த பொழுது அந்த பாவல்பூர் இதுல அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா அவர் குடும்பத்தில் பல பேர் இறந்துட்டாங்க. அதுல அவரோட சொந்த மச்சான் அந்த பேர் வேற சொல்றேன், ஏன்னா அது பேர் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதாவது யூசுப் அசர் அவர் தான் அவரோட முதல் மச்சான், பெரிய மச்சான். அவர் தங்கச்சி தான் இவர், ஒன் ஆஃப் த வைஃப்ஸ் இவருக்கு, நம்ம அசாத் மசூருக்கு. இந்த சம்பவம் நடந்த பிறகு பல பேர் இருந்துட்டாங்க. இறந்த பிறகு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தளபதிகளுக்கு கோபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பயம். என்னன்னா இந்த தீவிரவாதிகள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிறவரையில் நமக்கு ஆபத்து இல்லைன்னு, அபாயம் இல்லைன்னு. ஆனா இவங்க இந்தியா தாக்கின பிறகு எப்படி தாக்கினாங்க புரியல, என்ன வந்தது புரியல, மிசைல் வந்துருச்சா ட்ரோன் வந்துச்சா ஒன்றும் புரியல. அதனால அவங்க மேல் பிரஷர் ஆகுது. ஆகையால் 8ஆம் தேதி 9ஆம் தேதி என்ன பார்க்குறீங்க, அவர்களுடைய இறுதி சடங்கு நடக்குது. இறுதி சடங்குகளில் ராணுவ தளபதிகள் கலந்துக்கிறாங்க, பாகிஸ்தானோட பிளாக் போத்துறாங்க, மலர் வளையங்கள் வைக்கிறாங்க. கேட்டா இவர்கள் தான் எங்க வீரர்கள். இதை பஞ்சிட்டு இது ஒன்றும் பண்ணாம இருந்தா இப்போ பிரச்சனை வரும், பாகிஸ்தான் மக்கள் அதறி கிடக்குறாங்க சொல்லி அவங்க தாக்க ஏதாவது ஒன்று தாக்கணும். இதுல என்ன பிரச்சனை பாருங்க குவன் சார், இந்தியா பாகிஸ்தானில் போய் தீவிரவாத இடங்களை தாக்குது. ஆனா அவர்கள் இந்தியாவில் வந்தால் எதை தாக்கணும், இந்தியா தீவிரவாதிகள் கிடையாது. பாகிஸ்தான் எதிர்த்து நம்ம ஒண்ணு இங்க தீவிரவாத கேம்போ ஒண்ணு வைக்கல, அவர்களுக்கு எதிர்த்து வைத்திருப்பது அவர்கள். ஆகையால் அவர்கள் என்ன நினைத்தார்கள், ராணுவ முகாம்களை தாக்குவோம், இல்லைன்னா எல்லையில் இருக்கும் கிராமங்களை தாக்குவோம். இதை ரெண்டு சேர்ந்த போது என்ன சொன்னோம், இங்க பாருங்க நீங்க சிவிலியன் ஏரியாஸ் தாக்கினீங்க அவன் அதிகமாகும். ஆனா சொன்ன பேச்ச கேட்கல. இதை விளைவு என்ன புரிஞ்சுக்கல. எப்படி ஏப்ரல் 22 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு என்ன விளைவுன்னு புரியாத பாகிஸ்தான் ராணுவம் இந்த திருப்பி நம்மளை தாக்கிற என்னாவும் புரிஞ்சுக்கல, இன்னும் 2 நாளாயும் புரிஞ்சுக்கல. அதுக்கு பிறகு இந்தியா செம்ம அடி, 2 விதத்துல. என்ன ஒண்ணு, எங்கெங்கெல்லாம அடிக்கணுமோ அடிச்சு காமிச்சோம். எப்படி காமிச்சோம், அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்ப ராவல்பிண்டிங்கிறது பாகிஸ்தான் ராணுவத்தின் ஜெனரல் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், அது ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் GHQ. அதுக்கு பாதுகாப்புக்காக ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஹெட் குவார்டர்ஸை தாக்கல, அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமை தாக்கி காமிச்சோம். என்ன இதுல மெசேஜ் பாருங்க,
நினைச்சா உங்க ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் வரல நாங்க போக முடியும், நிறுத்துங்கள் இந்த பைத்தியக்காரத்தனத்தை மெசேஜ் கொடுத்தோம். அதுக்கு பிறகு லாகூர்ல அடிச்சோம், பல இடங்கள் சியால்கோட்ல அடிச்சோம். எங்க ராணுவ முகங்கள் இருக்கிறதோ, எங்க தீவிரவாதிகளுக்கும் ட்ரைனிங் நடக்குதோ அதை தாக்கினோம். ஆனா அவங்க புரிஞ்சுக்கல. அதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, நேற்றைக்கு இன்றைக்கு 2 நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி நிறைய மிசைல்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க, ட்ரோன் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன மாதிரி ட்ரோன் கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோனுக்கு ஒரு பேர் இருக்குது. இது பேர் என்னன்னா கமிகாஸ் ட்ரோன். இந்த ட்ரோன் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சைனாட்டேருந்து வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி முதல்ல வந்த ட்ரோன் எல்லாம் அடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இங்கதான் ஒரு டேஞ்சர் ஆரம்பிக்குது. என்னன்னா துருக்கி இவங்க சப்போர்ட்ல வந்துட்டாங்க. ஏன்னா துருக்கி தலைவர் பாருங்க, அவரும் ஒரு எர்தோகான்னு பேரு. அங்க ஜனாதிபதி எர்தோகான் இப்பதான் அங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு துருக்கியில. அவர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஜெயில வச்சிருக்காரு. அவர் இஸ்லாம் பேர்ல ஆட்சி நடத்த பாக்குறாரு. ஆனா துருக்கி ஒரு மாடர்ன் ஸ்டேட்டா இருந்துச்சு. இவர் வந்த பிறகு இந்த ஜியாதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆட்சி பண்ண பாக்குறாரு. இஸ்லாம் பேரை சொல்லி மதத்தின் பேரில் ஆட்சி புரியணும்னு பாக்குறாரு. அதுல அவர் என்ன பண்ணிட்டாரு, பாகிஸ்தானுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பிளேன் அனுப்பிச்சு, ஒரு பிளேன்ல நிறைய ட்ரோன் அனுப்பிச்சிட்டாரு. 28ஆம் தேதி ஏப்ரல் மாசம், 30ஆம் தேதி அதெல்லாம் போச்சு. இன்று காலையில நம்ம என்ன பண்ணோம், எந்த விமான இது இருக்கோ, விமான தளம் எந்த இடத்துல அவங்க ஏர்போர்ட் இருக்குது, எங்க இது இறங்குது ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸை முழுமையா நம்ம சேதம் செஞ்சிட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3-4 ஏர்பேஸ் சேதம் பண்ணியாச்சு. திருப்பி திருப்பி நாம சொல்வது என்ன என்றால், இந்த மாதிரி நீங்க எங்க மிலிட்டரி பேஸையோ சிவிலியன் பேஸோ தாக்கினால் நாங்கள் மேல தாக்குவோம். இன்றைக்கு நடந்த மீட்டிங், ஏன்னா உங்க கேள்வி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இதை பத்தி தான் பேசினார்கள். தொடர்ந்து இப்படி தாக்கினால் அடுத்தடுத்து நாம் என்ன செய்வோம், வேற எந்த டார்கெட்டை நாம பிக்கப் பண்ணுவோம், இதை தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 3 நாட்களாக எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சோ இதனை அடுத்து பாகிஸ்தான் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உண்மை நிலவரம் தான் என்ன சார்? அதாவது நேற்றைக்கு இன்று காலையில வாங்கின செம்ம அவங்க அனுப்பிச்ச மிசைல் ஒன்று கூட சேரல. ஒரு மிசைல் நான் இருக்கிற டெல்லி, இங்க பக்கத்துல சிறுசான் ஹரியானா கிட்ட கூட அது இது பண்ணிட்டோம். அதுல ஒரு முக்கிய விஷயம் சங்கீதா குவர், அதாவது நம்ம எப்படி இந்த வர ட்ரோன்ஸ் எப்படி தாக்குறோம்னு சொல்றோம். ஏன்னா ஒரு கருத்து இப்ப வந்துட்டு இருக்கு யூடியூப்லயே, ஒரு என்னன்னா அவங்க ரொம்ப சீப்பான மிசைல்ஸ் அனுப்புறாங்க, விலை அவ்வளவு அதிகமா இருக்காது. அது சும்மா எப்படி ஒரு 400 அனுப்பிச்சு பாக்குறாங்க, எங்க இவங்களுக்கு அன்டிடெக்டடா இருக்கு பார்டர்னு, எங்க டிஃபென்ஸ் இல்லையோ அது உள்ள போயிட்டு வெளில வந்துடும், வெளில போயிட்டு திரும்பி போயிடும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போடு, ஓ இந்த இடத்துல ஒன்றும் யாரும் டிஃபென்ஸ் இல்லை போல இருக்கு, இது வழியா போய் அதுக்கப்புறம் பெரிய மிசைல் அனுப்பலான்னு இருந்தாங்க. நாம என்ன செஞ்சோம், இந்த மாதிரி 400 வரும்போது நம்ம விலை உயர்ந்த மிசைல்ஸ் வச்சிருக்கோம், அதை உபயோகப்படுத்தல. நம்ம ஒரு ஜாமர் சிஸ்டம் வச்சிருக்கோம். அதுல என்னன்னா அது உள்ள இருக்கிற ஜிபிஎஸ், அதோட ரேடாரு, அதோட சிக்னல்ஸ் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் ஆச்சு வச்சுக்கோங்க, அதுக்கு ட்ரோனுக்கு சிக்னல் இல்லை, அது எங்க போன தெரியல, அது அங்கேயே கிராஷ் ஆயிடும். அப்படிதான் இங்க பல இடங்கள்ல கிராஷ் ஆயிருக்கு. 400 நம்ம சுட்டு தள்ளல, பல இதை சேரவே விடல நம்ம. அப்புறம் இந்த ட்ரோனுக்கும் மிசைலுக்கும் வித்தியாசமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மிசைலுங்கிறது பாருங்க கிளம்பிச்சு வச்சுக்கோங்க, அது அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கிளம்பிட்டா அது நேரம் பறந்து வரும், எங்க விழணுமோ அங்க விழும். அதை நீங்க தாக்குறதுக்கு இன்னொரு மிசைல் அனுப்பணும், ராக்கெட் அனுப்பிச்சு அதை கீழே இறக்கணும். ட்ரோன்ங்கிறது பாருங்க அப்படி வராது. இந்த கமிகாஸ் ட்ரோன்ங்கிறது அது என்னன்னா அது அப்படியே அது அப்படியே சுத்திட்டே இருக்கும். அதுல பாம் இருக்குது, சுத்திட்டே இருக்கும், அது விழாது, உடனே விழாது, எங்க விழணும்னு அதுக்கு உள்ள ப்ரோக்ராம் இருக்கும் அங்கதான் விழும். அதனால்தான் அதை லாய்டரிங் அம்யூனிஷன் வாங்க. லாய்டர்னா நம்ம சொல்லுவோம், என்னையா லாய்டர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல பிரின்சிபல் ஆசிரியர்கள் சொல்லுவாங்களே, டோன்ட் லாய்டர் ஹியர். அந்த மாதிரி இந்த ட்ரோன் இருக்குது பாருங்க, இது லாய்டர் பண்ணிட்டே இருக்கும். அதாவது இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு வச்சுக்கோங்க, அப்படியே தேடும் எங்க நம்ம பாம்பை டிராப் பண்ணலாம். ஆனா டிராப் பண்ணிட்டு அங்கேயே முடிஞ்சிடும், அது திருப்பி போக முடியாது. அதனால்தான் இதை சூசைட் ட்ரோன் சொல்லுவோம். பல நாடுகள் வைத்திருக்கிறது, இந்தியாவும் வைத்திருக்கிறது. ஆனா இதுல பாகிஸ்தானிடம் இல்லாததை சைனாவோட ட்ரோனை அனுப்பிச்சாங்க, துருக்கிய ட்ரோனை அனுப்புறாங்க. இப்ப துருக்கியோட ட்ரோன் அனுப்பிச்சதுனால இந்தியாவுக்கு என்ன, துருக்கிக்கு
2023 பூகம்பு வந்தது, பெரிய பூகம்பம். அவங்களுக்காக ஒரு ஆபரேஷன் தோஸ்து நடத்தினோம், மருந்து கிருந்து எல்லாம் அனுப்பிச்சோம் துருக்கிக்கு. ஆனா துருக்கி திருப்பி செய்யறத பார்த்துட்டு நம்ம பிரதமர், நம்ம தளபதிகள், நம்ம அரசாங்கம் என்னது உங்களுக்கு நல்லது பண்ணோம், உங்களுக்கு பூகம்பு வந்த போது நீங்க உங்களுக்கு மருந்து குடிநீர் உங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்ம என்டிஆர்எஃப் அனுப்பிச்சோம். ஆனா திருப்பி நீங்க என்ன பண்றீங்க, பாகிஸ்தானுக்கு திருப்பி ட்ரோனை கொடுக்குறீங்க. அனாவசியமாக எங்க இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் நீங்க தலை நுழைக்கிறீங்க. ஏன்னா இது இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் சொல்லிட்டு நீங்க வரணும்னு பாக்குறீங்க. ஆகையால் இப்போ துருக்கிக்கு பாருங்க, பல இந்திய இவங்க இப்போ டூரிஸ்ட் போயிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்படுது என்னன்னா 2.5-3 லட்சம் பேர் போறாங்க துருக்கிக்கு. துருக்கிக்கு இதனால வருமானம் அதிகமா இருக்குது. இதை கேட்ட பிறகு இந்தியர்கள், பல இந்தியர்கள் சொல்லிட்டாங்க இனிமே நம்ம துருக்கி போக மாட்டோம். ஏன்னா இஸ்தான்புல்ங்கிறது ரொம்ப பாப்புலர் வேர்ல்டு டூரிஸ்ட் பிளேஸ், அது துருக்கியில் இருக்குது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நிறைய பேர் புக்கிங் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, பாகிஸ்தானோட துருக்கி இருந்தால் நம்ம போக மாட்டோம். எப்படி மால்தீவ்ஸ்க்கு சமீபத்தில் நடந்துச்சு இல்ல, மால்தீவ்ஸ் ரொம்ப சைனா சைனா சொன்ன பொழுது பல இந்திய உல்லாச பயணிகள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஹெவி லாஸ். அதே போல அதுக்கு பிறகு மால்தீவ்ஸ் புரிஞ்சிருச்சு, ஓ இந்த அரசியல் இந்தியாவோட பட முடியாது. இப்போ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, இப்ப போர், இது போரும் கிடையாது, இது யாரும் போர் டிக்ளேர் பண்ணல. ஆனால் பாகிஸ்தானுக்கு பயங்கர சேதம் ஏற்பட்டுடுச்சு. அந்த சேதம் ஏற்பட்ட பிறகு இப்ப தோணுது, இப்ப அமெரிக்காவிட்ட சொல்லி இதை எப்படியாவது நிற்பாட்டுறதுக்கு வழி பண்ணலாம், நம்ம நல்ல உதவாங்கிட்டோம். அதாவது தமிழ்ல சொல்ற மாதிரி அடி உதவுது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அதான் இருக்கு. வாங்கிற அடியில இப்ப போர் இப்ப நம்ம எங்கெல்லாம் அடிப்பாங்களோ. ஆனா ஒண்ணு காமிச்சிட்டோம், பாகிஸ்தான்ல எந்த இடமும் சேஃப் கிடையாது. இந்தியா தாக்குறதுக்கு எதை வேணா தாக்குவோம், எப்ப வேணா தாக்குவோம். இதுவரையில் நாங்கள் உங்களை தாக்காம இருக்கோம்னா நாங்க இதை பெருசு பண்ண விரும்பல. உங்க ராணுவத்தை நாங்க தாக்கல, ஆனா நீங்க எங்க ராணுவ ஃபெசிலிட்டிஸ் தாக்கின பிறகு நாங்க உங்களை தாக்க ஆரம்பிச்சோம், உங்க பேசஸ் எல்லாம். ஆனா நீங்க தொடர்ந்து தாக்கினா இன்னும் மோசமாகும். ஏன்னா எங்க விட நாங்க போக முடியும், எங்கள்கிட்ட சுப்பீரியர் டெக்னாலஜி இருக்கு, சுப்பீரியர் ஏர்கிராஃப்ட் இருக்குது. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பேரணி நடத்தப்படுகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலையும் அதே மாதிரி பாகிஸ்தானில் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் ஒரு பெரிய பேரணியை நடத்துகிறார். தமிழ்நாடு அரசுடைய இந்த முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுல அரசியல் யாருமே பார்க்க கூடாது. இது எல்லாம் என்ன பாருங்க, இது இப்ப எதிர்கட்சிகளும் புரிஞ்சுட்டாங்க. இத்தனை நாள மோதியே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு ப்ரெஷர் பண்ணாங்க. காங்கிரஸ் உள்பட எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கல மோதி நடவடிக்கை எடுப்பார். அதனால சொல்லிட்டே இருந்தாங்க, எப்ப எடுக்க போறீங்க எப்ப எடுக்க போறீங்க. அது ராகுல் காந்தி சரி, இல்ல காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நடவடிக்கை ஆரம்பித்த பின் இவங்களுக்கு தோணிச்சு 2019 செய்த தப்பு இப்ப செய்யக்கூடாது. 19 என்ன பண்ணாங்க, புல்வாமாங்கிற இடத்துல நம்ம சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல் ஆகி பல பேர் உயிரிழந்தார்கள். அதுக்கு பிறகு பாலாகோட் நம்ம ஸ்ட்ரைக் நடந்தது, இதே விமானப்படை போச்சு. அப்போ இதே எதிர்கட்சிகள் என்ன கேட்டாங்க, செத்தவங்க யாரு, எதை நீங்க அடிச்சீங்க, ப்ரூஃபை காமிங்க, இப்படி காங்கிரஸ் சொல்லிச்சு. அது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால 2019 எதிர்கட்சிகளுக்கு பயங்கர தோல்வியாச்சு. இந்த தரம் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது. முதல்ல எப்ப பட போறீங்க சொல்லுங்க, சீக்கிரம் நடவடிக்கை சொல்லுங்க, என்ன பிளான் வச்சிருக்க சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா 22 ஏப்ரல் சம்பவம், அக்டோபர் 6 இது மே 6 வரை தயாரிப்பு நடந்துட்டே இருந்தது. எதுவுமே உடனடியாக நடக்காது. இப்ப நடத்த பிறகு காங்கிரஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நேற்று முன்தினம் ரேவந்த் ரெட்டி பண்ணாரு, காங்கிரஸ் தலைமையில் ஹைதராபாத்தில் ஒரு இது நடந்துச்சு. அதுக்கு பிறகு நேற்றைக்கு பெங்களூர்ல கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் பண்ணாரு. இன்று நம்ம ஸ்டாலின் தலைமையில் நடக்குது. இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்து இந்தியர்களுக்கு எதிர்த்து இதுல அரசியல் பார்க்காம எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். இதுல ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இருக்குது. இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்கு நன்றி சார். வணக்கம்.